ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதி மனிதனாகிய ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்த போது கடவுளுக்கு பயந்து தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவனுடைய மகன் அவனுடைய சகோதரனை கொலை செய்து அலைந்து திரிகிறவனாகவும் தன்னுடைய உயிருக்கு பயந்து அவன் ஓடி ஒளிகிறவனாக காணப்பட்டதை வேதத்தில் அறிகிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான பயம் மனித வர்க்கத்தை இன்று வரைக்கும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. மனிதனுக்கு எதை பார்த்தாலும் சில நேரங்களில பயம், மனிதர்களை குறித்த பயம், தனக்கு இருக்கிற விரோதிகளை குறித்த பயம், மிருகங்களை குறித்ததான பயம், இரவிலே பயம், இயற்கை சீற்றங்களினால மனிதன் பயப்படுகிறான். தன்னுடைய சரீர விளைவுகள், தனக்கு இருக்கிறதான வியாதியை குறித்து பயப்படுகிறான். தனக்கு இருக்கிற கடன்கள், சில சமுதாய ஒடுக்கல்களை குறித்து பயப்படுகிறான். வேலையிலே தொழிலிலே பயம், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறான். நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி மனிதன் பயப்படுகிறான். தன்னுடைய தனிமையை குறித்ததான பயம், சிலருக்கு தேர்வு என்றால் பயம், சிலருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் என்றாலே பயப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாம் இவைகளை இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உலாவுகிறார், நம்முடைய சிந்தனையில அவர் உலாவுகிறார், நம்மோடு கூட நடக்குகிறார். இவ்விதமாக இருக்கும் போதே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் எல்லா பயத்தையும் மேற்கொள்ளும்படியான கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே பயத்தை புறம்பே தள்ளுவோம். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்விதமாக ஒரு குழந்தையை ஒரு தாய் தன்னுடைய மார்பில் அணைத்து கொண்டு இருக்கும் போது அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் பயப்படாது. அதே விதமாக இயேசுவின் மார்பில் நம்மை ஆண்டவர் அணைத்துக் கொள்வாராக. எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்குவதாக. வேதம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். பயத்தை புறம்பே தள்ளுவோம், ஆண்டவரோடு வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.